உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறையா சனிப்பெயர்ச்சி வீடியோலாம் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம்ல முழு சப்ஜெக்டையும். அந்த மாதிரி ஆல்ரெடி 2025 வந்து அஸ்ட்ரோடிவைன் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு, இல்லை வேறு சேனலுக்குலாம் நிறையா கொடுத்தாச்சு. இருந்தாலும் இப்போது அக்யூரேட்டாக வாக்கியப்படி நகரவிருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கோவில்களிலும் வாக்கியப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாக்கியம் பெருசா திருக்கணிதம் பெருசா அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்மளுக்கு போவேணாம். நம்மளுக்கு வாக்கியம் செட் ஆச்சுன்னா வாக்கியத்துக்குள்ளே போவோம், திருக்கணிதம் செட் ஆச்சுன்னா திருக்கணிதத்துக்குள்ளே போவோம். ஏன்னா கால அளவைகளையும் அந்த கிரகங்களின் அமைப்புகளையும் அக்யூரேட்டாக எடுத்து வைக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம அப்படியே வாக்கியத்திலேருந்து திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணிதம். இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நாம் அதை கொண்டு நிறைய ஜோதிடர்கள் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் சில சமயம் வாக்கியத்தையும் அதை எடுத்துக்கொள்வேன், திருக்கணிதம் ஒத்து வராத இடத்துல. ஸோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படியோ 2.5 வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குது, வாக்கியமாக இருந்தானே திருக்கணிதமாக இருந்தானே, அதனால் அந்த கான்ட்ரவர்சிக்கெலாம் போகாமல் இப்போ நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போகிறாங்கன்ற சனி என்ன பண்ண போகிறார், அப்படியே மற்ற எல்லா பயிற்சியை தாண்டியும் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஆவலோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஆர்வம் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த வருஷம் இல்லை இந்த 2.5 வருஷம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு க்யூரியாசிட்டியாக உருவாக்கி வச்சிருக்கவர் தான் மிஸ்டர் சனி இல்லையா. இந்த தடவை அவர் அப்படியே அழகாக மீனம் அப்படின்ற வீட்டுக்குள் வந்து காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி ஒரு 2.5 வருடங்கள் அங்கேருந்து இயங்கி எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்க போகிற. சிலருக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, சில பேருக்கு 7.5 சனி விட போகுது, சில பேருக்கு அஷ்டமச்சனி என்ட்ரியாக போகுது, சில பேருக்கு அஷ்டமச்சனி விற்க போகுது, நிறையா பேருக்கு வந்து கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி சனியுடைய வகைகள் நிறையா இருக்குது. இதை பார்த்து பயப்படணுமா வேண்டாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சனி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பாடம். சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போகிறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு 3 மாதம்தான் எதாக இருந்தாலும் அப்படி இம்பேக்ட் பண்ணோம். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போகிறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதாக இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் வளர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால் இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாத ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோடு நம்ம பார்க்க போகிறோம், கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் எக்ஸ்க்ளூசிவாக வாக்கியப்படி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி டக்குன்னு ராபிட் ஃபயர் மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது. உங்கள் காட்டில் மழை தான் 1 2ன்ற மாதிரி 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, வேறு என்ன வேணும். 10ஆவதுக்கு குரு வேறு வச்சுக்கிட்டு ஜாலியோ ஜில்கானா பண்ணுறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறப்போகிறது. புலிக்கே சொல்கிற மாதிரி ஒளி பிறந்து விட்டது எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. லாபம் என்கிற இடத்தில் சனி கொஞ்சம் அமர்ந்து கொண்டு லாபத்தை அதிகரிக்கப்படும். நிறைய லாபம் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் தாறுமாறாக வரும். இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தது அதெல்லாம் போனோடனே டக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் லக்னத்தையே சனி பார்வையிடக்கூடிய அமைப்பு, 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு 12ஆம் இடத்தை அப்படியே இந்த பக்கம் சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை இப்படிலாம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்.
ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை அப்படின்றது நிறைய பூர்வ புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு பூர்வீகத்தோடு சேருதல், நிறைய பேருக்கு காதல் போய் விழுகிறது, அதில் ஒரு சின்ன சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸை ஃபீல் பண்ணுறது, குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து சந்திக்கிறது. அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட இடங்கள் கிடைக்கிறது, விற்காத சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறது. ரொம்ப நாளாக எங்கள் அப்பா சொத்து இப்படியே கிடக்கு அப்படின்னா அது கைக்கு வர்றது, இல்லை நான் ஒரு இடம் வாங்கி போடணும், நான் ஒரு வீடு வாங்கி போடணும், அது வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. காசே தங்க மாட்டேங்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் கடுகு டப்பா இந்த தடவை நிறைய போகுது, கவலையே பட வேணாம். அந்தளவுக்கு பண மழையில் நனைய போகிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான் நடக்கும். ஸோ சனிக்கு சுக்கிரன் அப்படின்றது ஒரே நட்பு வீட்டு அமைப்பில் வரனால நிறையா ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை மூலமாக யாரெல்லாம் அல்லல்பட்டு கொண்டிருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வேலையில் ஒரு நிரந்தரம் கிடைக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு அடையாளம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் கொடுத்து அந்த பொறுப்பை பண்ண சொல்லுவாங்க. யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பத்திரிகை ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. நிறைய நல்லவை கூடி வரப்போகிறது. நிறைய பேர் அவார்டு வாங்க போகிறீங்க. 11ஆம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த இடத்துல போய் சனி அமர்தல், அதுவும் அது 12ஆம் வீடுனால் நிறைய பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை கடல் கடந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கான், அவன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான், இல்லை என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இயங்கும். இந்த தடவை ஏதோ பெண் தெய்வத்துடைய ஆசி, பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாமே நிறைய பாம்பு புத்தோட கனெக்ட் ஆவீங்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 ஃபுல்லாமே நிறைய பாம்புகளோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு இடம் பிளாக்கேஜ் ஆகி அப்படியே நிற்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் திரும்ப அப்படியே ரீயூனிட் ஆகும். யாரெல்லாம் வந்து பிரேக்கப் அடிச்சுங்களோ இந்த தடவை புதுசாக ஒரு மலர்ச்சி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் திடீர் திருமணமாக நடக்கலாம். எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எதிர்பார்க்காத விட கொஞ்சம் அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கும். லாபம்ன்றது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இப்போ அம்பானிக்கு வரும் ₹1 லாபமா, இல்லை ₹1000 லாபமா, இல்லை ₹10,000 லாபமா, இல்லை 1 கோடி லாபம். நம்மளுக்கு ₹1 கோடி லாபம், அவருக்கு 100 கோடி தான் லாபம் இல்லையா? அந்த மாதிரி அவரவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கான லாபம் என்பது இரட்டிப்பு மடங்காகும். சத்தியமாக சொல்கிறேன், காடு மட்டும் இருந்த பர்ஸில் இந்த தடவை காசு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காசு மொழியில் நனைய போகிறீர்கள். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இருக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே நான் உட்பட எல்லா ஜோதிடரும் இந்த டாப் 2026 கொண்டு வந்தது ரிஷபம் தான். ஏன்னா சனியுடைய பொசிஷனும் சரி, ராகுடைய பொசிஷனும் சரி, குருவோட பொசிஷனையும் வச்சு. ஸோ இந்த தடவை 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சனிக்கு பார்வை கொடுத்து அது உங்களுடைய 11ஆம் இடமே இருக்குது. உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறப்போகுது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், அப்போ இது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லாபத்தை தரக்கூடியதாக மட்டுமே மாறப்போகுது. கூடிய சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய திட்டமிடல் இருக்கும். ஒரு பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம், தொழில் அப்படின்ற இது வரைக்கும் வில்லத்தரசியாக இருந்தால் கூட ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போகலாமான்ற எண்ணம் போட்டு மனசில் நெச்சரிக்கை வைக்கும். பிள்ளைகள் குறித்து இது வரைக்கும் இருந்த கவலை எல்லாம் மாறும். இல்லை பிள்ளைகள் குறித்து கொஞ்சம் கவலைகள் எட்டி பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய 5ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதற்கான சினாரியோ கிரியேட் ஆகும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள்லாம் வருவதற்கான சூழல் உருவாகும். அதே சமயம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் வித்து காட்டாமல் போயிட்டு வாங்க. நைட்டு ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு ஆரோக்கிய ரீதியான குறைபாடு வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் இறக்கம், இல்லை கிட்னி ஸ்டோனு, இல்லை வந்து ஹிரண்யா சர்ஜின்ற மாதிரி சின்னதாக, இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒரு மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும் கழிவுகள் போகக்கூடிய இடம் தான் இந்த 8ஆம் இடம். அந்த இடத்த சனி பார்க்கணும். அது மூலமாக சில தொந்தரவுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட சில வியாதிகள், சில விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரிஷபராசிக்காரங்க காட்டில் பணமழை தான். அதுவும் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் என்ன சொல்லிட்டு 2 மாதமாகவே நல்லா தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிற்க போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நெகட்டிவ் வரதான் நான் வார்த்தையெல்லாம் தேடி அப்படி கவனம்ப்பா இப்படி சொல்லணும். நல்லா இருக்கிறதப்போ என்ன சொல்கிறது, நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, வாழ்க்கையை கொண்டாட போகிறீங்க, சந்தோஷம் அதிகரிக்க போகிறது. ஒரு மாதிரி கௌரவம், மேன்மை, கீர்த்தி, புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க. கல்யாணம் ஆகாத முதிர்கன்னியாக இருக்குது, 34 வயசு ஆச்சுன்னா கூட இந்த தடவை கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 2ஆம் குழந்தைக்கான பேர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எனக்கு குழந்தை பிறக்கலாம் இந்த தடவை குருவோட அருளால் சனி பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக குழந்தை பிறப்பு அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி இந்த தடவை உங்களுடைய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிறது, வெளில டூர் போகிறது, இது வரைக்கும் 10 வருஷமாக கூப்பிட்டு போகலன்னா இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போவார், இல்லை நீங்கள் கூப்பிட்டு போவீங்க. அந்தளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப முக்கியம். சிந்தனையில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். எங்கே பண்ணணும், எதை பண்ணணும், ஏன் பண்ணணுன்ற கிளாரிட்டி கிடைக்கும். புகழுக்காக சில விஷயத்தை செய்ய வேண்டிய சூழலை சனி உருவாக்குவார். அப்போ நிறைய உங்கள் புகழுக்காக சில செலவுகள் மேற்கொள்வீங்க. உங்களை காட்டிக்கணுன்றதுக்காக சில செலவுகள், உங்களை காட்டிக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். தயவு செஞ்சு காசிப் மட்டும் பேசாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் காசிப் பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் ஆப்பு வைக்க ரெடியாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் குரு பேட் ஃபெலோ, சரியா? நல்லவர் தான், பட் ஆனால் கொஞ்சம் உங்களை காசிப் பேச வச்சு அதன் மூலமாக தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுப்பார், மன உளைச்சலை கொடுப்பார். அதே சமயம் உங்களை பற்றி நிறைய பேர் காசிப் பேசுவாங்க. எப்போ காசிப் பேசுவாங்க? திடீர்னு நம்ம வளர்ந்துட்டா தானே பேசுவாங்க. அப்போ நீங்கள் திடீர்னு வளர போகிறீங்க. நிறைய பேர் உங்களை பற்றி போட்டி போடாமல் வருவது கண்ணேரில் இருக்குது. நிறைய அந்த தடவை முடிஞ்சா என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உப்பையும் மிளகாவும் எடுத்து சுற்றி போட்டுருங்க. அந்த அளவுக்கு கண்ணு படுற அளவுக்கு இந்த வாழ்வியல் சிறக்க போகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் முயற்சியை அபரிவிதமாக பண்ண வைப்பார். 1க்கு 2 3 முயற்சிகள் மேற்கொள்ள வைப்பார். இடம் வாங்கி போகணுன்ற எண்ணம் இந்த தடவை நீடிக்கும். நிறையா பேர் வீட்டில் குவா சத்தம் கேட்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பேரு கிடைக்கும். மருத்துவ செலவில் விரயமாயிட்டே இருந்த பணம் அப்படியே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். 10ஆம் இடத்துல ராகு, 10ல் ஒரு பாவி அது வேணும்பாங்க. வேலையில் இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு மாதிரியான சுமூகமான அமைப்பு. பட் ஸ்டில் அந்த குருவுடைய பார்வை வாவு வேற லெவலில் இருக்குது. நிறைய காசு வரப்போகுது. நல்லா இருக்குங்க. ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீங்களாக அதை வந்து பயன்படுத்திக்காமல் நெகட்டிவாக விட்டு வருவே தவிர சும்மா என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றி எனக்கு பிரயோஜனமே இல்லை. எனக்கு நீங்கள் திட்ட கர்மா கழுதுன்னு நான் ஜாலியாக போய்டுவோம். ஒவ்வொரு மாதம் வந்து நான் பலன் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த நேரம் ஜெயிச்சிடணும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சூப்பரான டைம் பீரியடு. 30 28 29 வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வர்றதுக்கு. இந்த 2.5 வருஷத்தை தவிர விட்டுறதுங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நீங்கள் போடுற விதை உங்களுடைய 30 வருடத்திற்கான வாழ்வியலுக்கான பணம் கொடுக்கக்கூடிய மந்திர சாவி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கே பிறந்தக்கூடிய டைமாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு வர காத்திருக்கிறது. ரிஷபராசிக்காரருக்கு மட்டும் கொஞ்சம் யூனிக்காக சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே சனியை ஒரு 3 விதமாக பிரித்து தான் பலன் சொல்வார்கள். இது இயல்பு. எப்பயுமே வந்து முதல் சுற்று சனி, 2ஆம் சுற்று சனி, 3ஆம் சுற்று சனிம்பாங்க. அதற்கு சில பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்பயுமே 2ஆம் சுற்று சனி பொங்கு சனியாக இருக்கும். அதனால் யாரெல்லாம் 2ஆம் சுற்று சனியில் இருக்கீங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 வயசில் 2ஆம் சுற்று வந்துடும். 20 வயசுலேயே வந்துடும். அது உங்களுடைய பொசிஷனை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், முதலாளி ஆகிறதுக்கான 11ஆம் இடம் லாபம் இயங்குனா 10ஆம் இடம் வேலை இயங்கணும். சும்மா வேலையில் லாபம் கிடைக்குமா? சொந்த தொழில் பண்ணாலும் லாபம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த தடவை முதலாளி ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு சில பண்ணிப்பீங்க. உங்களுக்குன்னு வீடு வாங்கிப்பீங்க, உங்களுக்குன்னு நகை வாங்கிப்பீங்க, உங்களுக்குன்னு வெள்ளி வாங்கிப்பீங்க, உங்களுக்குன்னு சில விஷயம்லாம் வாங்கிக்க போகிறீங்க. கேதுவோட போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனம். அம்மா வீடோட உடல்நிலையில் மிகுந்த ஆரோக்கிய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசியாகத்தான் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த வருடம் கொஞ்சம் அம்மாவோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை மட்டும் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ இந்த தடவை வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகே, படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க கேட்கவே வேணாம். இக்கி பிக்கி வாங்கி போட்டு நீங்கள் டி ரைட்டுன்னு போட்டால் டி தான் ரைட்டு, நீங்கள் சி ரைட்டுன்னு போட்டால் சி தான் ரைட்டு. அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் ஆக போகுது. அதுக்காண்டி படிக்காமல் இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் படித்தாலும் இது வரைக்கும் வராத மார்க்கலாம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த தடவை 10th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். கண்டிப்பாக மிகச்சரியான அமைப்போட பேர் ரிஷபராசிக்கார குழந்தைகளும் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த தடவை உருவாக்கி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களுக்கு தான் சூப்பர். இது வரைக்கும் சும்மா விளையாட்டு பிள்ளையாக தெரிஞ்சிங்க. இனிமேல் கொஞ்சம் சீரியஸ் ஆவீங்க. ஏன்னா பிரபஞ்சம் என்கிற சாவி உங்களை இயக்க போகுது. கீ கொடுத்த பொம்மை மாதிரி இந்த தடவை நிறைய அப்படியே ஓட போகிறீங்க. டயத்துக்குலாம் எந்திரிச்சு ஓடுவீங்கன்னா பாருங்களேன், நல்லா இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இப்படி இருங்க, அப்படி இருந்தால் தான் கரெக்ட். எப்பவுமே ஜாலியோ ஜில் கனவாக இருந்தால் இப்படி கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்ல. இந்த தடவை பொறுப்பு உங்களுக்கு சனி கொடுக்க போகிறார். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் மாரி சொன்ன அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான். எல்லாமே உங்களுக்கு தான் இந்த தடவை ஜெயிச்சு நிற்க போகிறீங்க. பணபலத்திலையும் சரி, மனபலத்திலையும் சரி, பொருளாதார பலத்திலையும் சரி, இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க ஒரு படி அப்பில் இருக்க போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகளை சனி வழங்க காத்திருக்கிறார். ஓகே,
60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற எண்ணம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பணம் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கோங்க, பேரம்பேத்திக்கு போடுவோம், இல்லை நம்மளுக்கே வச்சுப்போம், வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம். தேவையில்லாமல் சில பேர் மேனிப்புலேட் பண்ண வருவாங்க. இந்த வயது ஒத்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அந்த 2.5 வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிஜமாவே 11ஆம் நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்கள் ஊர் பக்கத்தில் கூடிய மகாலட்சுமிக்கு, அதுவும் யானையோடு கூடிய மகாலட்சுமியை போய் தரிசனம் பண்ணிட்டோம். கஜலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லையா, எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்க, பெசநகரில் உங்களுக்குன்னு உட்காந்துருக்கா ஒரு 8 லட்சுமி, அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னாவே செல்வ வளத்தில் மேன்மத்தில் தான் இருப்பீர்கள். அதை தாண்டியும் குலதெய்வத்துடைய வழிபாடு, குலதெய்வத்துடைய ஆசி, குலதெய்வத்தினுடைய ஒரு சின்ன நிறைவேற்றாத வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது. அதனால் இந்த குலதெய்வத்திற்கு ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை போய் முடிச்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்புகள் வாசப்படியில் வந்து நிற்கும். சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு.